இதுக்கு முன்னாடி சார் வந்து என்னுடைய படம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா சார்? துப்பாக்கி எப்போவுமே ரொம்ப ரொம்ப கனமானது, கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இந்த கதையின் கிளைமேக்ஸை முதல்ல கேட்டவங்க இவங்க தான். நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம். படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் கை தட்டும்போது எனக்கு வந்து நம்மளும் ஹீரோவாக இருக்கோம்ல அப்படின்னு தோணும் எனக்கு. இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்ச உடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி என் அக்காவை பார்க்குற மாதிரி இருந்தது அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது. வேறு எந்த கஷ்டத்தினாலும் சமாளிச்சிடலாம், நம்ம இந்த ஒருத்தர் இல்லைன்ற கஷ்டத்தை சமாளிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப டஃப். அதனால் நான் அவங்கள்ட்ட நிறையா பேசிக்கல. கமல் சார், தேங்க்யூ ஸோ மச். 65 ஆண்டுகள் சார் சினிமாவில் எவ்வளவு காதல் எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறீங்க எங்கள் எல்லாருக்குமே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். அதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களை மாதிரி ஒரு மனிதர் வந்து எங்களுடைய துறையில் இருக்காங்க, எங்கள் கூட இருக்காங்க, எங்களுக்காக இருக்கிறாங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அமரன், எல்லாருக்குமே பல கேள்வி இருக்குது சார். நாங்கள்லாம் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பாளராக பல கதைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் அமரன் எதனால் அதை சூஸ் பண்ணீங்க சார்? இதை நான் பண்ணணும் அப்படின்ற முடிவு எதுக்காக சார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல், சத்யா, அந்த வரிசையில் அடுத்த அமரனா? அந்த வரிசையில் சொல்ல முடியாது. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, குருதி பூணல் இதெல்லாம் புனை கதைகள். இது அது அல்ல. இது நிஜம், நமக்காக நிகழ்ந்த நிஜம். இந்த கதை ஏன் இப்படி போச்சு அப்படின்னு கேட்கவே முடியாது. இதுதான் கதை. இதை தாங்கிக்க முடிஞ்சா தாங்கிக்குங்க அப்படிங்கிறது தான். இந்த கதையின் கிளைமேக்ஸை முதல்ல கேட்டவங்க இவங்க தான். நம்ம அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதக்கம் கொடுத்தோம், போஸ்டுமஸ்லி பல மரியாதைகள் செய்தோம். ஆனால் இந்த வீரருக்கு நிகரான வீரம் வீட்லேயும் இருக்கணும். ஆமாம், அதை பற்றியதும் கூட இந்த கதை. அந்த நிஜம் அது எல்லா தாய்மார்களுக்கும் புரியும், எல்லா மனிதனுக்கும் புரியும். ஆனால் இது வித்தியாசமான கதை. இந்த கதையை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். இந்த கதையை நாங்கள் சூஸ் பண்ணோன்னெலாம் சொல்ல முடியாது. இது நிகழ்ந்து விட்டது. நாங்கள் இதை கண்டெடுத்ததில் பெருமை கொள்கிறோம், அவ்வளோதான். தேங்க்யூ. இது என்னமோ இது எங்களுக்கு பங்கு என்னன்னா இது இந்த கடமையை செய்திருக்கிறோம் என்னும் பங்கு தான் சார். அந்த கண்டெடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் சார் சொன்னாங்க. எப்படி கண்டெடுத்தீங்க? நீங்கள் வந்து இந்து மேம் கிட்ட பேசின உடனே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன இருந்துச்சு அந்த கான்வர்சேஷனில் உங்களை வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த உந்துதலாக இருந்த விஷயம் என்ன சார்? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பேர் இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி. கமல் சாருக்கு வணக்கம், மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஃபைண்டிங் யுவர் ஃபில்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது 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 பற்றின தகவல்கள் இருந்துச்சு, இதை பற்றின மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பப்ளிக் டொமைனில் இருந்தது, ஒரு புக்கில் ஒரு சாப்டராக இருந்துச்சு, இப்படி நிறையா இருந்தது. பட் ஸ்டில் இது ஒரு திரைப்படம் ஆகிறதுக்கு இது எங்கே தொடங்குது, இது எப்படி முடியுது, இதோட கரு என்ன அப்படிங்கிறது வந்து கிடைக்காம இருக்கும்போது நான் ஒரு வாட்டி உங்களை மீட் பண்ணேன். த டே ஐ மெட் ஹர், ஐ திங்க் தட் டே ஐ ஃபவுண்ட் த ஃபில்ம். அன்றைக்கி தான் வந்து ஓகே இது 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 எவ்வளோ பெரிய ஜேர்னி, இது எவ்வளோ சோல்ஃபுல்லான ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது. இப்போ அமரன் அப்படின்னா ஒரு வார் ஃபில்மாக இருக்குமா, ஒரு சோல்ஜரோட ஜேர்னியாக இருக்குமா, இப்படி எல்லா ஃபில்மும் தான் அது. பட் அமரன் இஸ் ப்ரைமரிலி லவ் ஸ்டோரி. அது வந்து ஒரு மனைவிக்கு கணவன் மீது இருக்கிற ஒரு காதல், வீரனுக்கு வந்து கண்ட்ரி மேலே இருக்கிற ஆர் தன்னோட ஜாப் மேலே இருக்கிற அந்த பேஷன் மேலே இருக்கிற ஒரு செல்ஃப்லெஸ் லவ், இந்த கிரேட்டர் லவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இதை எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கலாம். பட் த ஃபில்ம்ஸ் ஜேர்னி ஸ்டார்டட் வித் ஹர், வித் தட் ஒன் மீட்டிங். அப்படி தான் இது ஸ்கிரிப்டாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்க்ரீன் பிளேவே பண்ணீங்க. ஓகே, வெரி நைஸ். இப்போ வந்து கதையெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க எஸ்கே சார். இது ஒரு மிலிட்ரி படம். துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, நன்றி உங்களோட அன்புக்கும் கரகோஷத்துக்கும். துப்பாக்கி எப்போவுமே ரொம்ப ரொம்ப கனமானது, அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சிரத்தை எடுத்து மொத்த டீமும் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன்.
அதை தாண்டி எங்களுக்கு அந்த தைரியத்தை மொத்தமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு உலகநாயகன் இருக்கார். ஸோ சார் சொன்ன மாதிரி இந்த கதையை நான் அப்படி தான் யோசிக்கிறேன். இந்த கதையை நான் தேர்ந்தெடுத்து தான் யோசிக்கல, இந்த கதை என்ன தேர்ந்தெடுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மேஜர் முகுந்த் வரதராஜன் அப்படின்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அவருடைய நிஜ கதையை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரையில் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. எல்லா படமும் சின்சியராக செய்வோம். இந்த படம் எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த சின்சியாரிட்டியும் தாண்டி என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 2 பேர் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, ஒன்று மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள், இன்னொன்று இந்து மேம். இவங்க வாழ்க்கையே இதில் நம்ம ஸ்க்ரீனில் சொல்ல போகிறோன்னும் போது அது பெரிய பொறுப்பாக ஆரம்பத்தில் உணர்ந்தேன். அதை ரொம்ப சின்சியராக பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து தான் சொல்லணும். சாய் பல்லவி மேம், இப்போ நீங்கள் தேங்க்யூ. இந்து மேமை நீங்கள் முதல்ல மீட் பண்ணியிருப்பீங்கல்ல, இவங்களுடைய கேரக்டர் தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இப்போ ஒரு படத்துக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது யாருன்னே தெரியாத ஒரு ஆள், அது அந்த டிரெக்டருடைய உருவமாக இருக்கும். ஆனால் இந்துவை தான் நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ண போகிறீங்க, அவங்களுடைய கேரக்டரை வாழ போகிறீங்க. அப்படின்றப்போ என்னெல்லாம் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க, அவங்க கிட்ட இருந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு, முதல் உரையாடல் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்குமார் சார் எனக்கு நான் எப்போவுமே நரேஷன்ஸ் கேட்குறதில்ல, ஸ்கிரிப்ட் மட்டும் தான் படிப்பேன். நான் இப்போ படித்த உடனே ஃபஸ்ட் எனக்கு டவுட் வந்துச்சு, இது எப்படி, பிகாஸ் சம்டைம்ஸ் வென் யூ ஒர்க் வித் அ பிக் ஹீரோ அண்ட் அ கமர்ஷியல் சப்ஜெக்ட் சடனாக நமக்கு யோசனை வரும்ல, இவ்வளோ கண்டென்ட் இருக்குது இதில், ஹவு மேபி யூல் டேக் அ பிட் ஆஃப் இட், மேபி யூல் சாப் போர்ஷன்ஸ் ஆஃப் இட் லேட்டர், அண்ட் சம்டைம்ஸ் இட் ஒன்லி அந்த பிரண்ட் ஒன்லி ஆன் தி ஆக்ட்ரஸ் வருமா. ஸோ அவர்கிட்ட ரொம்ப ஓப்பனாகவே கேட்டு விட்டுட்டேன், இது எப்படி, ஹவு டு யூ ஹேவ் so much for her and what is the story about into. And that time he narrated the story to me, and that's when I realized that this is something that I think I'm blessed to play, and as an actor this will இது எனக்கு ஒரு பெரிய பாடம் விட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு டு அப்ரோச் அ ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது எனக்கு இந்த படம் சொல்லி கொடுத்துச்சு. ஏன்னா நான் அவங்கள போய் மீட் பண்ணும்போது ஐ ஒன்லி ஹேட் அ டவுட், இந்த ஆடியன்ஸ் எப்படி டவுட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எப்படி இப்படி பண்ணினீங்க, நீங்கள் என்ன யோசிச்சிங்க, அந்த மாதிரி தான் நான் அவங்களோட மைண்ட் செட்டை தான் படிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஹர், அண்ட் தட் இஸ் வை ஐ won't be able to answer more questions about Indu right now, because I think probably I'm not out of the character yet. Okay. So I just don't know what we've done the same or different. But there are few features that I've seen and I was thinking, enna avanglu idhe mari pandranga. That's when I realized she's the real deal, not me. Okay, எந்தெந்த விஷயங்கள்லாம் அந்த டவுட்ஸ்னு சொன்னீங்கல்ல, சில்லியாக தான் இருக்கும், ஆனால் இது கூட நான் கேட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? செல்ஃப்லெஸ் லவ்ங்கிறது தெரியும், பட் இது இவ்வளோ லவ் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. நமக்கு ஒரு டவுட் வரும்ல, இல்லை படத்துக்காக நம்ம கொஞ்சம் ஓவராகவே போர்ட்ரே பண்ணியிருக்கோமா. ஸோ ஐ திங்க் ஐ வாஸ் டூயிங் கிராஸ் செக் ஒர்க். சார் கூட அப்போ ரூமில் இருக்கல, இட் வாஸ் ஜஸ்ட் த 2 of us and I kept grilling her with more questions. ஓகே இந்து, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்கல்ல, இது நம்ம பண்ண போகிறோம், ஒரு படமாக எடுக்க போகிறோம், ஃபர்ஸ்ட் டோல்ட் யூ இட்ஸ் யோர் ஹஸ்பண்ட் ஸ்டோரி அப்படின்றப்போ வாட் ஜஸ்ட் ஃப்ளாஷ்ட் யுவர் மைண்ட்? முதல்ல இது சொல்லணும், என்னோட தமிழ் ரொம்ப இட்ஸ் நாட் குட் அட் ஆல், பட் ஐ ட்ரை மை பெஸ்ட். Mukund passed away in 2014. In the first year, I had a lot of events to go for. Romba difficult irundite. Every time there was a flag hoisting, it was reliving the grief again. You know, you're losing him. With every flag hoisting, there's pride. Nana romba dukko irundite. So it was just standing there, holding on to it. It was very hard the first 2 years. Appo na mudivu edutite, na I'll stop. I can't do this. Konjo family paakano. I have to be there for my daughter. I can't always be wallowing in, you know, grief. I have to be there for her. Appo na stop panniten. So when Sir came and talked to me about the movie, Mukund was a huge movie fan. And the Kamal Haasan sir romba pidikkum Mukund ka. And the Anbe Shivam movie lines epro he'll keep quoting. So the first thing that went to my head is, oh, Mukund would be so excited about this. You know, the first thing is if he's somewhere and he's hearing this, he'd be really excited about it. Second was, I think na the mudu edutanalu I had guilt. 8 years I've not done anything. I've not put his name back. I've not talked about him on screen. And when Barka da tandoru modale oru interview irundappo avanga kettite, do you think people will remember him? Appo na sollite, that's a family, we will remember him because he's ours. The rest, it's their responsibility, they can do it. And adu konju slight, for the 8 years I was thinking about it. I said, na konju na panano, I have to do something also. So when Sir came and talked to me, I found that as an opportunity, almost like the universe is telling me, maybe it's time for you to do something more for him. So this is solely for Mukund. So one, I knew he was happy. Two, I found this as a place where this is the time I can bring him back to life.
for me, for relive those moments for my family, for me, even though it's hard for all of us. So again, bittersweet. Randu irukku, sandosham irukku, dukkam irukku, and a lot of pride as well. So I am sure wherever he is smiling and he's excited, and I'm sitting right beside his hero, so I'm sure he's very excited wherever he is about this. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். சாரி டு இன்டரப்ட். இப்போ அவங்க பேசும்போதே உங்களுக்கு கேட்டிருக்கும், அவங்க முகுந்த் வந்து இப்போ ப்ரெசென்ட் டென்ஸ் வச்சு இப்போ முகுந்த் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரம் தட் டே இப்போ வரைக்கும் தட் இஸ் ஹவு ஷி திங்ஸ் முகுந்த் அரவுண்ட் ரைட் நவ, அண்ட் திஸ் இஸ் ஹவு ஹீட் ஃபீல் ரைட் நவ. திஸ் இஸ் ஹவு. ஸோ I think that is something, I think that's beyond selfless love. You just proved it right here. Oh my God. I just love him. I think that's just how you love. Very nice. உங்களுடைய அன்பின் வெளிப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அவர் சொல்ற ஏதாவது ஒரு பர்టిక్యులர் வார்த்தை உங்களுக்கு கேக்குதா இப்போ? Every time there's a challenge, there's always one thing he used to say, you're Mukund's wife. Wow. You're Mukund's bharya. How can you do anything different? You have to be strong at this point of time. So that, I think, always, whenever I have a tough time, I think of, I'm his wife. I better do this right. So it works that way. Oh my God. Okay. Shivana. யூனிஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது. அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் ஒரு படத்தில் போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்கீங்க. ஆனால் ராணுவ மிடுக்கு அப்படின்றது புதுசு. அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு வந்து மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை எப்படி கொண்டு வந்தீங்க? இந்த கதை எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீங்கள் சொன்னது தான். சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான். கலர் மேபி வித்தியாசம் இருக்கலாம், பட் பொறுப்பு ஒன்று தான். கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பையும் நான் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் என்னுடைய அப்பாவுக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன். கதை கேட்கும்போது எனக்கு அது இருந்தது. அது எனக்கு இப்போ படம் வந்ததுக்கப்புறம் நான் எந்தெந்த இடம்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ அதை என்னால் சொல்ல முடியல. அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இந்த படம் எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு. பட் இந்த படம் ஒத்துக்கும் போதே நான் இவர்கிட்ட நெக்ஸ்ட் டே நான் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுதே தெரிஞ்சிடுச்சு இது வந்து சும்மா போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வர்ற படம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸ்ன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேறு ஒன்றா மாறி இந்த படத்துக்குள்ளே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் இதுக்கு நம்ம செய்கிற ஒரு ஜஸ்டிஸ். பட் அதை தாண்டி இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி, நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது. ஸோ அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி தான் பண்ணேன். அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இதோட ப்ராசஸை. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை டயட்டிங்கோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கும்போது, ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று, இன்னொரு பக்கம் இந்த படத்தையோ ஃபோட்டோவையோ ஃபுட்டேஜையோ சார் பார்ப்பாங்கன்னு ஒரு பக்கம் வேறு இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக இது பண்ணணுன்றது. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி சார் வந்து என்னுடைய படம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை சார், இல்லைனாலும் இப்போ பார்த்தாக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் இருக்குது. ஏன்னா சார் வந்து எது பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க. இப்போ அவங்க தயாரிப்புலேருந்து வருதுன்னும் போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா, இந்த கதை எப்படி இருக்கணும்னு சொல்லி. இதுவும் இருக்குது, இந்த கேரக்டர் ரியல் கேரக்டர். ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்தவங்களாம் இந்த படத்தை கவனிப்பாங்க, ரியல் மிலிட்ரி மேன்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. இது வந்து ஷூட்டிங் அப்போ மட்டும் இல்லை, இப்போ ஷூட்டிங் தாண்டியும் அந்த டிசிப்ளின் ஒட்டிக்கிச்சுன்னு நான் நம்புகிறேன். நான் உண்மையிலே சொல்கிறேன், ஃபஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து முடித்தோடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுனது செம்ம கெத்தாக இருந்தது. எனக்கு நான் வந்து எல்லா டைமும் சம்டைம்ஸ் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் கை தட்டும்போது எனக்கு வந்து நம்மளும் ஹீரோவாக இருக்கோம்ல அப்படின்னு தோணும் எனக்கு. இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்சோடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா என் செஸ்ட்டில் அந்த நேம் இருக்குது. நான் முகுந்த்ன்ற நேமோடு போய் அங்கே நிற்கும்போது வந்து அது ஒரு ரியல் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ணோம். சுற்றி மிலிட்ரி மேன். அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட், டீசரில் வர ஷாட் இருக்குல்ல, ஹூஆவி அப்படின்னு கேட்குற அந்த போர்ஷன் இருக்குல்ல, அதோட சிங்கிள் ஷாட் எடுத்து முடித்தோடனே அங்கே சுற்றி இருக்க அவ்வளோ மிலிட்ரி மேனும் வந்து கை தட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் தமிழில் நிறையா பேசுனீங்க, எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல, இருந்தாலும் எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. இது எல்லாத்தையும் ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கடத்தணுன்றது தான் நாங்கள் எடுத்துகிட்ட முயற்சின்னு நினைக்கிறேன். ஸோ நான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் சொல்லவே மாட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் அப்படி தான் பண்ணணும். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ஆர்மி பீப்புள் அவங்க அங்கே காஷ்மீர்லேயோ இல்லை எங்கேனாலும் சரி, அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது நம்ம பண்ணது ஒன்றுமே இல்லை அப்படி தான் தோணுது அது. அண்ட் பட் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சாய் பல்லவியும் அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க.
இந்து ரெபேக்கா வர்கீஸா வந்து இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, பட் வெரி சின்சியராக சொல்லணும், நான் அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது அவங்களையும் அவங்க டாக்டர் அர்ஷியாவையும் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். நான் அதிகம் பேசலை, ஏன்னா எனக்கு பர்சனலாக இருந்தது. எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி என் அக்காவை பார்க்குற மாதிரி இருந்தது அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது. இது யார் நடிக்க போகிறான்னு எனக்கு தெரியாது. அப்புறமா ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து தான் ராஜ்குமார் சொன்னார் இந்த மாதிரி சாய் பல்லவி நடிக்கிறாங்கன்னு சொல்லி. சூப்பர், அதுக்கு மேலே என்ன வேணும், இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு ஆர்டிஸ்ட், இது போதுமே அப்படின்றதான் தோணுச்சு. ஸோ எல்லோரும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏன் இந்துவையும் அவங்க மகளையும் பார்க்குறப்போ உங்கள் அம்மா அவங்க அக்கா பார்க்குற மாதிரி தோணுச்சு? ஏன்? ஆமாம், என் அப்பாவும் டியூட்டியில் இருக்கும்போது இறந்தவர் தான். அவர் வார்க்கு போல் ஃபைட் பண்ணல, பட் அந்த ஒர்க் ப்ரெஷர், ஸோ டியூட்டியில் இருக்கும்போதே இறந்து போனவர். சடனாக ஒரு நாள் வந்து இனிமேலேருந்து உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நான், அம்மா, அக்கா இப்படி தான் எங்கள் லைஃப் இருந்தது. எங்கள் அப்பாவுக்கு 50 வயசு, ஆனால் அர்ஷியாவுக்கு வந்து அவங்க அப்பா மேபி 30 years ஓல்டுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த டைம். அப்போது வேறு எந்த கஷ்டத்தினாலும் சமாளிச்சிடலாம், நம்ம இந்த ஒருத்தர் இல்லைன்ற கஷ்டத்தை சமாளிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப டஃப். அதனால் நான் அவங்கள்ட்ட நிறையா பேசிக்கல. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல இவங்கள்ட்ட இருந்து இதையும் நம்ம கற்றுக்கணும். நம்ம இன்றைக்கி வரைக்கும் வந்து அதையே நினச்சிட்டே இருக்கோம், அதை தாண்டி போகிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறையா மைண்டில் ஓடிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு சம்மந்தம் இருக்குது. நான் இந்த படத்தை இப்போ என் அம்மாக்கும் அக்காவுக்கும் காட்டுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.